ஹalleluya ஷாலோம். हालेलुया शालोम। இன்னைக்கு நம்ம கிராமர்ல கொஞ்சம் பார்க்கலாம். आज हम ग्रामर के बारे में थोड़ा देखेंगे। அதாவது ப்ரொனவுனை பற்றி பார்க்கலாம். वो हम सर्वनाम के बारे में देखेंगे। அதாவது பெயர்ச்சொல். वो सर्वनाम के बारे में देखेंगे। ஸோ இதை பற்றி நம்ம சிங்குலரை பார்க்க போறோம். वो एक वचन में हम देखेंगे। ஒருமை சொல்ல பார்க்க போறோம். एक वचन में हम देखेंगे। ஸோ இதுல முதல் காரியம் என்ன அப்படின்னா, इसमें पहला कार्य क्या है? நான். मैं। இந்த ஐ அப்படிங்கிறதுக்கு मैं इसके लिए இதுக்கு ரெண்டு வார்த்தை உண்டு. इसमें दो शब्द है। ஒன்னு அனி அப்படின்னு சொல்லுவாங்க, एक अनी कहते हैं, இன்னொன்னு வந்து அனோக்கி. दूसरा है अनोखी। இந்த ரெண்டு வார்த்தையுமே ये दोनों भी நான் அப்படி குறிப்பிடுறதுக்கு வரும். मैं उसके लिए कहते हैं। ஸோ இந்த அனி அனோக்கி अनी अनोखी, இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். इसके लिए कुछ उदाहरण देखेंगे। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, ஐ எம் த டோர், मैं ही द्वार हूँ। நானே வாசல். मैं ही द्वार हूँ। இந்த நான் அப்படிங்கிறதுக்கு ये मैं उसके लिए ஹீப்ருல என்ன சொல்வீங்க? इब्रानी भाषा में क्या बोलेंगे? அனோக்கி. अनोखी। ஹீப்ருல வாசலுக்கு என்ன சொல்வீங்க? इब्रानी भाषा में द्वार के लिए आप क्या कहेंगे? டாலேத். दैलेत। டாலேத் தான் வாசல். दैलेत ही वो द्वार है। ஸோ இதுல நீங்க சொல்லும்போது तो इसमें जब आप कहेंगे அனோக்கி अनोखी, ஹா டாலேத், हा दैलेत, இந்த ஹாங்கிறது எதை குறிக்குன்னா, हा ये किसे दर्शाता है? ஆங்கிலத்துல த அப்படின்னு சொல்லி வரும். अंग्रेजी में द को दर्शाता है। ஐ எம் த டோர். आई एम द डोर। ஸோ இதுக்காக தான் அந்த ஹாங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. इसी के लिए वो हा यूज किया जाता है। ஆங்கிலத்துல இந்த த வர்றதுக்கு अंग्रेजी में ये द आने के लिए அதுக்கு தான் ஹா யூஸ் பண்ணுவாங்க. उसी लिए हा यूज किया जाता அந்த है। டாலேத் தான் அது ஆக்சுவல் வேர்ட். दैलेत ही वो एक्चुअल वर्ड है, ஆனா ப்ரிஃபிக்ஸ்ல என்ன இருக்குது? पर प्रीफिक्स में क्या है? ஹா. हा। ஸோ அனோக்கி ஹா டாலேத், तो अनोखी हा दैलेत, அதுக்கு அர்த்தம் என்ன? इसका क्या अर्थ है? நானே வாசல். मैं ही द्वार हूँ। அதே மாதிரி கர்த்தர் இன்னொரு சொன்னார், उसी तरह परमेश्वर ने एक और चीज कहा है, நானே வழி. मैं ही मार्ग हूँ। ஐ எம் த வே. मैं ही मार्ग हूँ। அதை எப்படி சொல்வீங்க? उसे आप कैसे कहेंगे? அனி अनी ஹா டெரேக். हा डेरेक। டெரேக் அப்படின்னா வழி. डेरेक का अर्थ है मार्ग। நானே வழி. मैं ही मार्ग हूँ। அந்த வழிக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? उस मार्ग के लिए इब्रानी भाषा में आप क्या அது कहेंगे? டெரேக் சொல்வீங்க. उसे डेरेक कहेंगे। இப்ப நான்கிறதுக்கு என்ன கொடுத்திருக்குது? मैं के लिए उसमें क्या दिया है? அனி. अनी। சோ நீங்க அனின்னு சொல்லலாம், तो आप अनी भी कह सकते हैं, அனோக்கி அப்படின்னு சொல்லலாம். अनोखी भी कह सकते சோ हैं। அனி ஹா டெரேக். अनी हा डेरेक। இந்த ஹா எதுக்கு கொடுத்திருக்குது? तो ये हा किसके लिए दिया है? ஆங்கிலத்துல தங்கிற வார்த்தை வரும். अंग्रेजी में द ये ऐसा आता है, ஐ எம் த வே. आई एम द वे। அனி ஹா டெரேக். अनी हा डेरेक। சோ இப்படி இந்த பிரதி பெயர் சொல்ல इसी तरह सर्वनाम में முதல் நபரை பார்க்கும்போது इसमें हम पहले व्यक्ति को हम देखते हैं, அது நான். उसमें मैं, அதுதான் அனி அனோக்கி. वही अनी अनोखी। இப்ப நான் சொல்லலாம், उसमें मैं कहता हूँ ஹனி வால்டர், अनी वॉल्टर, அனோக்கி வால்டர். अनोखी वॉल्टर। ஸோ நான் ஐ எம் வால்டர் அப்படின்னு சொல்லி சொல்றேன். तो इसमें मैं आई एम वॉल्टर ऐसा कहता हूँ। இப்போ ரெண்டாவது நபரை பற்றி பார்க்கலாம். इसमें हम दूसरे व्यक्ति के बारे में देखते हैं। ரெண்டாவது நபர்ல ரெண்டு காரியத்தை பார்ப்போம். दूसरे व्यक्ति में दो चीज को हम देखेंगे। இப்போ நீ அப்படிங்கிறதுக்கு तुम ये एक, அதுல ஆண்பால் பெண்பால். उसमें स्त्रीलिंग और पुल्लिंग। இதுல ஆண்பால் வரும்போது इसमें जब पुल्लिंग जब आता है, அத அத்தா அப்படின்னு சொல்லி சொல்லணும். उसमें अता ऐसा कहते हैं। அதுல மூணு எழுத்து வரும். उसमें तीन अक्षर है। முதல்ல ஆலஃப், पहला है एलेफ, அப்புறம் தாவ், फिर है ताव, அப்புறம் ஹே. फिर है हे। இந்த மூணு எழுத்து உச்சரிக்கும் போது ये तीनों को जब हम उच्चारण करते हैं, அத அத்தா அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். उसे अता ऐसा उच्चारण कर देंगे। அதே மாதிரி பெண்பால்ல வரும்போது वैसे ही स्त्रीलिंग में आता है, அது வந்து அத் அப்படின்னு சொல்லி சொல்லணும். उसे अत कहते हैं। சோ பெண்பாலுக்கு அத், स्त्रीलिंग में उसे अत कहते हैं, அது ஆண்பாலுக்கு அத்தா. पुल्लिंग में उसे अता कहते हैं। ஒரு சகோதரியை பார்த்து பேசும்போது அத், एक बहन के साथ बोलते समय अत कहते हैं, ஒரு சகோதரனை பார்த்து பேசும்போது அத்தா. एक भाई के साथ बात करते समय अता कहते हैं। சோ இதுல ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். इसमें हम और कुछ उदाहरण देखेंगे। யூ ஆர் எ பாய், तुम एक लड़के हो, நீ ஒரு பையன் சொல்லணும். तुम एक लड़के ऐसा कहना है तो அதுக்கு ஹீப்ரு என்ன சொல்வீங்க? उसे इब्रानी भाषा में कैसे இப்போ कहेंगे? பாய்ங்கிறது ஆண்பால். इसमें लड़का ये एक पुल्लिंग है, அப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி சொல்வீங்க? तो उसे शुरुआत में आप कैसे करेंगे? அத்தா अता, எலேத். एलेद। எலேதுனா என்னது? एलेद क्या है? எலேதுனா பாய், एलेद का मतलब लड़का, ஒரு பையன்.
एक लड़का, சோ அவனை தான் எலேதுன்னு சொல்லுவாங்க. उसको ही एलेद कहते हैं. நீ ஒரு பையன். तू एक लड़का है. சோ அத்தா எலேத். अता एलेद. ஒரு 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 சகோதரி பார்த்து சொல்லும்போது, अगला आप एक बहन के साथ जब बोलते हैं, நீ ஒரு யூ ஆர் எ கேர்ள் அப்படின்னு சொல்லும்போது, तुम एक लड़की हो जो हम कहते हैं, அதை ஹீப்ருல எப்படி சொல்வீங்க? उसे आप इब्रानी भाषा में कैसे कहेंगे? இதுல நீங்க ஆரம்பிக்கும் போது इसमें आप जब शुरू करते हैं, அது அத்தான்னு சொல்லி ஆரம்பிக்க கூடாது. उसे अता करके नहीं शुरू करना அது है, அத்ன்னு சொல்லணும். उसे अत ऐसा कहना है. அத் எல்தா. अत एल्दा. இந்த ரெண்டு ஸ்பெல்லிங்கும் நீங்க பாத்தீங்கன்னா, इसमें ये दोनों स्पेलिंग को जब आप देखते हैं, ஒரு பையனை பற்றி பேசும்போது पहले जब एक लड़के के बारे में हम बात करते அது हैं, எலேதுன்னு சொன்னோம். उसमें एलेद कहते हैं. அதுல 3 எழுத்து வரும். उसमें 3 अक्षर है, யோத், லேமட் அண்ட் தாலத். योद, लैमेड और दालत. ஆனா ஒரு பெண்பால்ல வரும்போது जब वही वो स्त्रीलिंग में जब आता है, அது எல்தான்னு சொல்லுவாங்க. उसे एल्दा आता है. அதுல கடைசில ஹே வரும். उसमें आखिरी में हे आता है. முதல்ல யோத், पहले योद, அப்புறம் லேமட், फिर लैमेड, அப்புறம் தாலத், फिर दालत, அப்புறம் ஹே. फिर हे. இந்த 4 எழுத்து சேர்ந்தது எல்தா. ये चारों अक्षर मिलकर ही उसे एल्दा कहते சோ हैं. அத் எல்தான்னு சொன்னா अत एल्दा जब कहते हैं, யூ ஆர் எ கேர்ள். तुम एक लड़की हो, நீ ஒரு பிள்ளை. तुम एक लड़की हो. சோ இந்த மாதிரி அந்த காரியங்களை சொல்லலாம். तो ऐसे वो कार्य हम बोल सकते சோ हैं. முதல் நபருக்கு என்ன சொல்வீங்க? पहले व्यक्ति के लिए आप कैसे कहेंगे? அனின்னு சொல்வீங்க अनी कहेंगे, அல்லது அனோக்கி. नहीं तो अनोखी. ரெண்டாவது நபருக்கு என்ன சொல்லணும்? दूसरे व्यक्ति के लिए कैसे कहेंगे? ஆண்பாலுக்கு पुल्लिंग के लिए அத்தா, अता, பெண்பாலுக்கு स्त्रीलिंग के लिए அத். अत. இப்போ மூணாவது நபரை பற்றி பார்க்கலாம். अब तीसरे व्यक्ति के बारे में देखेंगे. இப்போ அவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். अब वो जब हम कहते हैं, ஒரு சகோதரனை பார்த்து அவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். एक भाई को देख के वो जो हम कहते हैं, மூணாவது நபரை சொல்றோம். तीसरे व्यक्ति को कहते हैं. அப்போ நம்ம அதை இண்டிகேட் பண்ணும்போது तो उस समय हम इंडिकेट करते हैं, அதுக்கு எபிரேய மொழியில ஹூன்னு சொல்லுவாங்க. उसे इब्रानी भाषा में हु कहते हैं. அதே இது சோ அப்படி சொல்லுவாங்க. उसे वैसे कहते हैं. சோ ஆண்பால்ல வரும்போது அது ஹூன்னு சொல்லுவாங்க. तो पुल्लिंग में आते समय उसे हु कहते हैं. இப்போ ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். अब एक उदाहरण को देखते हैं. he is a king. वो एक राजा है. அவன் ஒரு ராஜா. वो एक राजा है. இத ஹீப்ருல என்ன சொல்வீங்க? इसे आप इब्रानी भाषा में कैसे कहेंगे? அவன் ஆண்பால்ல வரும்போது वो ये जब पुल्लिंग में आता है, அதுக்கு நீங்க ஹூன்னு சொல்லணும். उसे हु कहना है. ஹூ ராஜாவுக்கு என்ன சொல்வீங்க? राजा को कैसे कहेंगे? மெலேக். मेलेक. அப்போ ஹூ மெலேக். तो हु मेलेक. அப்போ he is a king. तो वो एक राजा है. அவன் ஒரு ராஜா. वो एक राजा है. இப்படி ஆண்பால்ல பேசும்போது ऐसे पुल्लिंग में जब हम कहते हैं, ஹூ மெலேக்னு சொல்லணும். हु मेलेक ऐसा कहना है. ஆரம்பத்துல ஹூன்னு சொல்லி வரும். शुरुआत में हु ऐसा आएगा. அதே இது இன்னொரு உதாரணத்தை பார்க்கும்போது और एक उदाहरण को हम देखते हैं, அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லணும். वो अच्छा है. he is good அப்படின்னு சொல்லணும். वो अच्छा है. அப்படி ஆண்பால்ல சொல்லும்போது वैसे पुल्लिंग में जब हम कहते हैं, அது ஹீக்கு என்ன சொல்வீங்க? वह को क्या बोलेंगे? அவனுக்கு நீங்க ஹூன்னு சொல்வீங்க. वह को आप हु कहेंगे. அது ஆண்பால். वो है पुल्लिंग में. குட் அப்படிங்கிறதுக்கு अच्छे के लिए டோவ். टोव. அப்போ he is good அப்படின்னு சொல்றதுக்கு, वो अच्छे के लिए, அவன் நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கு वो अच्छा है ऐसे कहने के लिए, அப்ப ஹீப்ரு என்ன சொல்வீங்க? वैसे आप इब्रानी भाषा में कैसे कहेंगे? ஹூ டோவ். हुटो. ஹூ டோவ் அப்படின்னு சொன்னா हुटो जब आप कहते हैं, அவன் நல்லவன். वो अच्छा है. சோ இது ஆண்பால பற்றி. ये है पुल्लिंग के बारे में. இது பெண்பால்ல வரும்போது ये जब स्त्रीलिंग में आता है, அவள், वो அவளுக்கு எபிரேய மொழியில वो उसको इब्रानी भाषा में ஹீன்னு சொல்லுவாங்க. ही कहते हैं. இதுல 3 எழுத்து வரும். इसमें 3 अक्षर है. ஹே, हे, யோத், அலெஃப். हे, योद, एलेफ. ஆனா ஆண்பால்ல வரும்போது वही जब पुल्लिंग में आता है, அதுல ஹே, வாவ், அலெஃப் வரும். हे, वाव, एलेफ आता है. இதுல காமன், ரெண்டுலயும் காமன் என்னன்னா ये दोनों में कॉमन क्या है? ஹே காமன், அலெஃப் காமன். हे कॉमन है और एलेफ कॉमन है. ஆனா நடுவுல உள்ள எழுத்து மட்டும் தான் மாறும். बीच का शब्द अक्षर ही बदलता है. ஒன்னு வா வருது, एक तो वाव आएगा, ஆண்பால்ல சொல்லும்போது வா வரும். पुल्लिंग में वाव आएगा, அதே மாதிரி பெண்பால்ல சொல்லும்போது யோத் வரும். और स्त्रीलिंग में जब हम कहते हैं वहां पे योद आएगा. சோ பெண்பால்ல வரும்போது तो जब स्त्रीलिंग में आता है, அவள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? वो उसके लिए आप कैसे कहेंगे? அத ஹீன்னு சொல்லணும். उसे ही कहना है. இப்போ அவள் ஒரு ராணி. तो अब वो एक रानी है. she is a queen. वो एक रानी है. அத நீங்க எப்படி சொல்வீங்க? उसे आप कैसे कहेंगे? he, वो, ஹீங்கிறது அவள். वो அது பெண்பால குறிக்குது. वो स्त्रीलिंग में उसे दर्शाता है.
சோ இது அவள் ஒரு ராணி. वो एक रानी है. ராணிக்கு ஹீப்ரு என்ன சொல்வீங்க? रानी को इब्रानी भाषा में कैसे कहेंगे? மல்கா. मलका. அப்போ அவள் ஒரு ராணின்னு சொல்றதுக்கு वो एक रानी है ऐसा कहने के लिए ஹீ மல்கா. ही मलका. ஹீ மல்கா. ही मलका. அதே இது वही चीज அவள் நல்லவள் वो अच्छी है பெண்பால்ல சொல்றீங்க. ऐसा स्त्रीलिंग में कह रहे हैं. அவள் ஒரு நல்லவள். वो अच्छी है. அப்ப அதை எப்படி சொல்வீங்க? उसे कैसे कहेंगे? ஹீ டோவா. ही टोवा. ஹீ இதுல பாருங்க, इसमें भी देखिए இதுல வந்து நம்ம டோவால 4 எழுத்து இருக்குது. टोवा में 4 अक्षर है. டெட் வாவ் பெத் ஹே. टेट वाव बेथ हे. ஆனா ஆண்பால்ல பேசும்போது वही पुल्लिंग में அதுல டோவ்ல ஹே வராது. टोव में हे नहीं आएगा. சோ இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். इसे हमने पहले भी देखा है. அதுல கடைசில ஹே வந்தா பெண்பால், आखिरी में हे आया तो वो स्त्रीलिंग, ஹே வரலாட்டி ஆண்பால். हे नहीं आया तो वो पुल्लिंग. சோ இங்க she is good, அவள் நல்லவள் அப்படின்னு சொல்லும்போது इसमें वो अच्छी है जब कहते हैं, அத பெண்பால்ல வரும்போது वो पुल्लिंग में जब आता है, அதை ஹீப்ருல எப்படி சொல்வீங்க? वो स्त्रीलिंग में उसे इब्रानी भाषा में आप कैसे कहेंगे? ஹீ டோவா. ही टोवा. அவள் நல்லவள். वो अच्छी है. சோ இந்த மாதிரி நம்ம பிரதீப் பெயர் சொல்ல பற்றி பார்க்கிறோம். तो इस तरह हम सर्वनाम के बारे में देखते हैं. சோ இதுல நான்கிறதுக்கு என்ன சொல்லணும்? इसमें मैं उसके लिए आप कैसे कहना है? ஒன்னு அனின்னு சொல்லலாம், இல்லாட்டி அனோக்கின்னு சொல்லலாம். या तो अनी कह सकते नहीं तो अनोखी कहना है. நீ அப்படிங்கறத ஆண்பால் பெண்பால்ல பார்க்கும்போது तुम इसे जब हम पुल्लिंग और स्त्रीलिंग में देखते हैं, அதுல ஆண்பால்ல வந்து அத்தா, उसे पुल्लिंग में अता, பெண்பால்ல வந்து அத். स्त्रीलिंग में अत. அதே இது மூணாவது நபரை பற்றி பேசும்போது वैसे उसी में तीसरे व्यक्ति को जब हम बात करते हैं, ஆண்பால்ல வரும்போது पुल्लिंग में அது ஹூ, वो है हु. ஆனா பெண்பால்ல வரும்போது वही स्त्रीलिंग में அது ஹீ. वो है ही. சோ இந்த மாதிரி இந்த பிரதீப் பெயர் சொல்ல இருக்குது. तो इस तरह ये सर्वनाम में है. அடுத்த வீடியோல अगले वीडियो में இத பற்றின உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம். इसके बारे में उदाहरण देखेंगे. நல்லா படிங்க, अच्छे से पढ़िए, நல்லா படிச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. अच्छे से पढ़ के परमेश्वर के नाम की महिमा कीजिए. இலவசமா படிக்கிறீங்க, मुफ्त में पढ़ रहे हैं, இலவசமா சொல்லி கொடுங்க. मुफ्त में ही सिखाइए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. ஆமென். आमीन.